இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அங்கன்வாடி ரிசல்ட் பற்றி 2 நாளாக வந்து நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் வந்து இப்போ வர ஆரம்பிச்சிடுச்சு. நிறைய மாவட்டத்துக்கு வந்திருக்கு. நேற்று போட்ட வீடியோவில் வந்து ஒரு 4 மாவட்டம் வந்து சொல்லியிருந்தேன். இப்போ அதுக்கப்புறம் வந்த மாவட்டங்களுக்கான ரிசல்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். எந்தெந்த மாவட்டத்துக்கு வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ தான் என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். எப்போவுமே அப்டேட்டடாக இருக்கலாம். இப்போ வந்து அங்கன்வாடியில் வந்து என்ன ரிசல்ட் யாருக்கு வந்து ரிசல்ட் வந்திருக்குன்னா எல்லோரும் கேட்குறது வந்து அதுதான், எங்களுக்கு வந்துடுச்சான்னு. இது வந்து எந்த ஒரு அஃபிஷியலாகவும் நமக்கு வந்து தெரியப்படுத்த மாட்டாங்க. அஃபிஷியல் வெப்சைட்லேயும் போட மாட்டாங்க. நமக்கு வந்து நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க இல்லை ஆகலைங்கிற மாதிரி லெட்டரும் வராது. செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும்தான் வந்து கால் லெட்டர் வரும். ஸோ அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் நம்ம செலக்ட் ஆகிடும். மிச்சம் யாருக்குமே வந்து செலக்ட் ஆகிட்டோமா இல்லையாங்கிறது தெரியாது. ஸோ இப்போ வந்து என்னென்ன மாவட்டத்துக்கு வந்திருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நேற்று போட்ட அங்கன்வாடி வீடியோவில் வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோன்னா, முதல்ல வந்து ஒரு 4 மாவட்டம் வந்திருந்து. ஃபஸ்ட்டு வந்து செப்டம்பர்லேயே வந்து நமக்கு தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வந்து அவங்க ஒர்க் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு வந்தது. அதுக்கப்புறமா போன வீக்கில் இருந்து தான் வந்து மறுபடியும் ஒவ்வொருத்தருக்கா ரிசல்ட் வருது. நான் வந்து அப்போவே சொன்னேன், எல்லாருக்குமே வந்து யார் செலக்ட் ஆகிட்டாங்கன்னு ரிசல்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் அதை போடுறதுக்கு தான் வந்து லேட் பண்ணிகிட்ருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இப்போ ஒவ்வொருத்தருக்காக வந்து போஸ்டரில் ரிசல்ட் வர ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம கமெண்ட்லேயுமே நிறைய பேர் வந்து எனக்கு வந்துடுச்சு, நான் செலக்ட் ஆகிட்டேன்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன மாவட்டம்னு பார்க்கலாம். அதே மாதிரி காசு கேட்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியல. நான் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்கிட்ட 5 lakhs கேட்குறாங்க, 2 lakhs கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இப்போ வந்து எந்த மாவட்டத்துக்கு வந்திருக்கிறேன் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்கும்போது தூத்துக்குடி, செங்கல்பட்டு, திருச்சி, அதுக்கப்புறம் திருவள்ளூர், இந்த 4 மாவட்டமே வந்து ஃபஸ்ட்டே வந்துடுச்சு. இப்போ வந்துட்டுருக்கிறது வந்து என்னென்னா, நேற்று வந்து சென்னை வந்துடுச்சு. சென்னைனா இப்போ சென்னை ஃபுல்லாக வரல. அங்கே வந்து இப்போ ஒவ்வொரு வட்டமாக தான் வந்துட்டுருக்கு. சில வட்டங்களுக்கு வந்துடுச்சு. அதே மாதிரி சென்னை, அதுக்கப்புறம் வந்து திருப்பத்தூர் வந்துடுச்சு. அது மாதிரி நிறைய பேர் திருநெல்வேலி வந்துடுச்சான்னு கேட்டிங்க. நம்ம கமெண்ட்லேயே நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க, ஆமாம் வந்துடுச்சு, நான் செலக்ட் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. அதுலேயுமே நிறைய பேர் வராதனால எந்த தாலுக்கா எந்த வட்டம்னு கேட்குறீங்க. திருநெல்வேலியிலையும் எல்லாருக்கும் வந்துடுச்சு. இப்போ வந்து சென்னை, திருப்பத்தூர், திருவள்ளூர், அப்புறமா வந்து திருநெல்வேலி, தூத்துக்குடி, இந்த மாதிரி இந்த ஒரு 10 மாவட்டங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்தாச்சு. இதில் நீங்கள் வந்து இன்னுமே உங்களுக்கு ரொம்ப கன்ஃபார்மாக தெரியணும்னா கண்டிப்பாக போய் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்கூலில் வந்து செக் பண்ணுங்கள். டீச்சர்ஸ் போட்டாச்சா, யார் ஒர்க் பண்ணுறா இல்லை இன்னும் போடலையா அப்படிங்கிற மாதிரி பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து எதையுமே வந்து கன்ஃபார்மாக வந்து உங்களால் நம்ப முடியாது. இன்னும் நமக்கு வரலையே அப்படிங்கிற இதுலேயே வந்து நீங்கள் இருப்பீங்க. நிறைய பேர் வந்து கமெண்டும் பண்ணுறீங்க, ஃபேக்காக சொல்லாதீங்க. ஆனால் நமக்கு என்ன அப்டேட் வருதோ அதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். ஃபேக்காக சொல்கிறனால நமக்கும் எதுவும் கிடைக்க போகிறதில்ல. அதனால தான் வந்து நான் இவ்வளோ நாள் வந்து அங்கன்வாடி வீடியோ போடவே இல்லை. ஏன்னா எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் நமக்கு கிடைக்கல. இப்போ தான் வந்து அதுக்கான அப்டேட் எல்லாம் வந்துட்டுருக்கிறனால தான் நம்ம வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நம்ம வந்து வீடியோ போடுறோம். அதே மாதிரி இப்போது இந்த மாவட்டங்களுக்கு தான் வந்திருக்கு. இனி வந்து இதே மாதிரி 1 by 1 கண்டிப்பாக இந்த வீக்ஸ் இல்லை இந்த மந்த்துக்குள்ளே வந்து எல்லா மாவட்டத்துக்கும் வந்துடும். ஏன்னா எலெக்ஷன் டியூட்டி ஆரம்பிக்க போது மேலே வந்து எலெக்ஷன் நடக்கும். அப்போ வந்து நமக்கு எலெக்ஷனுக்கு வந்து அங்கன்வாடி ஊழியர் எல்லா கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸையும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து வேலை போட்டுருவாங்க. அதுக்கு தான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து எல்லாம் நடந்துகிட்ருக்குது. அதனால் நிறுத்தி வச்சது எல்லாமே வந்து கண்டிப்பாக யார் செலக்ட் ஆகிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்துடும். அதனால் நீங்கள் வந்து எந்த ஒரு கவலையும் படாதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு ரிசல்ட் வரல அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் எதுக்கும் உங்கள் ஸ்கூலில் போய் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்க ஸ்கூலில் போய் ஒன்ஸ் கேட்டுக்கோங்க. அது வந்து நமக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும் செலக்ட் ஆகிருக்கோம் இல்லை வேறு ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி நிறைய பேர் நான் செலக்ட் ஆகிட்டேன் அக்கான்னு வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. ரொம்ப நல்லது. கங்க்ராச்சுலேஷன் செலக்ட் ஆன எல்லாருக்கும். அதே மாதிரி நமக்காண்டி வந்து மெசேஜ் பண்ணுறாங்கல்ல, நான் செலக்ட் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். செலக்ட் ஆனவங்களாம் வந்து சொல்லுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய பேர்த்துக்கு வந்து இதுவாக இருக்கும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வந்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. அது மாதிரி இப்போ இத்தனை மாவட்டங்களுக்கு தான் வந்திருக்கு. இதெல்லாம் நான் வந்து தூத்துக்குடி, திருநெல்வேலி, திருவள்ளூர், திருப்பத்தூர், சென்னை, காஞ்சிபுரம். அதுக்கப்புறம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இதுக்கு மேலே ரிசல்ட் மாவட்டங்களுக்கு ரிசல்ட் வந்துச்சு நம்ம வந்து
நிறைய வீடியோஸ் போடும்போது எல்லா வீடியோஸ் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஒரு 4-5 கமெண்டாவது அக்கா அங்கன்